ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ரூபாய் 11.09 லட்சம் ரூபாய்க்கான இந்த முக்கிய செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபேக் கரன்சின்னு சொல்கிறாங்க. கள்ள நோட்டு விவகாரத்தில் மேலும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க மலேசியாவை சேர்ந்த புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்ததுன்ற தகவல்களோட தொடர்ந்து நாம் செய்தியாளர் சாலமனோட இணையலாம். சாலமன், இப்போ இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு முன் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? இந்த வழக்கில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன? சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய லாட்ஜ் ஒன்றுல நேற்று சுமார் 11.09 லட்சம் கள்ள நோட்டானது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்குல ஷஃபீக் ரஹ்மான் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய இருவர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கள்ள நோட்டுகளானது மலேசியாவில் இருந்து வந்து இங்கு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் சென்னையில புழக்கத்தை விடுவதற்காக இவர்கள் திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில மலேசியாவை சேர்ந்த பரிமளா என்பவரிடம் இருந்து தான் இந்த கள்ள நோட்டுகளை பெற்று திருவல்லிக்கேணிக்கு இவர்கள் கொண்டு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதனை அடிப்படையாக வைத்து போலீசார் இந்த பரிமளாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் மலேசியாவில் தப்பி சென்றிருப்பதாகவும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவரை இந்த கள்ள நோட்டு கொடுப்பதற்காக ஒருவர் மலேசியாவில் இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறார். அவர் தான் புவனேஸ்வரி. அவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த மலேசியாவை சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரை தற்போது கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அவர் மூன்றாவது நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் அந்த பரிமளா என்பவருக்கும் தான் நேரடி தொடர்பு என்றதால அந்த பரிமளா எங்கே டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில தங்கித்தான் இந்த கள்ள நோட்டுகளை பரிமாற்றம் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சுமார் 1 கோடி ரூபாய் வரை அவர் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். மற்ற பணம் எல்லாம் அந்த கள்ள நோட்டுகள் எங்கே சென்றிருக்கிறது, அந்த புழக்கத்தில் விட்டிருக்கிறார்களா என்ற கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தான் தற்போது மூன்றாவது நபராக புவனேஸ்வரியை கைது செய்திருக்கிறார்கள். இதுல வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்கள்ல போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ரூபாய்